Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi faliqil habbi wan nawa wa khaliqil abdi wa ma nawa al-muttali ala batinil dhamiri wa ma hawa bimashiatihi rashada man rashada wa gawa man gawa wa bi iradatihi fasada ma fasada wastawa mastawa sarafa man sha'a ila al-huda wa atafa man sha'a ila al-hawa ahmaduhu subhanahu ala ihsanihi wa ashkuruhu ala tawfiqihi wa imtinanihi وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه اللهم صل وسلم وبارك وأنعم عليه وعلى آله وصحبه وإخوانه أما بعد حياكم الله جميعا وبياكم ومرحبا بكم في هذه المحاضرة. هذا هو يومنا الثاني في شرح كتاب شرح قطر الندى وبل الصدى. أسأل الله تعالى في فاتحة هذه المحاضرة أن يمن علينا بالعلم النافع والعمل الصالح والتقوى والخشية في السر والعلن. يا معلم آدم علمنا ويا مفهم سليمان فهمنا اللهم آمين. ஷர்ஹு கத்ரின் நதா ஒபல்லு சதா என்கிற இந்த பாட வகுப்பினுடைய 2ஆம் நாளிலும் உங்களை சந்திப்பதையிட்டு மனமகிழ்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கடந்த பாட வகுப்பில் நேற்றைய தினம் நாங்கள் பேரறிஞர் அரபு மொழி வித்துவான் இலக்கண மாமேதை இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஷர்ஹு கத்ரின் நதா வபல்லி சதா என்ற நூலினுடைய முகப்பில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய நீர்ச்சையாக, அதனுடைய தொடராக நாங்கள் இன்னும் சில விஷயங்களை, அவர் முன்னுரையில் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கூர்ந்து அவதானிக்கலாம். வபஅது ஃபஹாதிஹி நுகத்துன் ஹர்ரர்துஹா அலா முகத்திமதி அல் முஸம்மாதி பிகத்ரின் நதா வபல்லி ஸதா ராஃபியத்துன் லிஹிஜாபிஹா காஷிஃபத்துன் லினிகாபிஹா முகம்மிலத்துன் லிஷவாஹிதிஹா முத்தம்மிமத்துன் லிஃபவாயிதிஹா காஃபியத்துன் லிமன் இக்தஸர அலைஹா வாஃபியத்துன் பிபுகியத்தி மன் ஜனஹ மின் துல்லாபி இல்மில் அரபியத்தி இலைஹா. வபஅத், பொதுவாக ஒரு கிதாப் துவங்குற நேரத்தில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபியுல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லித்தான் எந்த ஒரு நூலினுடைய துவக்கங்களும் இருக்கும். பிஸ்மில்லா, அதுக்கு நாங்கள் பஸ்மலான்னு சொல்கிறேன். அடுத்தது ஹம்து ஸலவாத், அதுக்கு நாங்கள் ஹம்தலான்னு சொல்கிறோம். இதையெல்லாம் முடித்ததற்கு பிறகு அவங்க நேரடியாக இந்த பாயித் அல்லது அம்மா பாயித் அப்படின்னு சொல்லி தொடங்குவாங்க. இது என்னது அம்மா பாயித் அல்லது வபாயித் என்ற அர்த்தம்? வபாயித் அல்லது அம்மா பாயித் என்ற அர்த்தம் பாயிதல் பஸ்மலத்தி வல் ஹம்தல, அதாவது அவுது பிஸ்மில் ஹம்து ஸலவாத் எல்லாம் சொன்னதற்கு பிறகு, அப்போ ஹம்து ஸலவாத் சொன்னதன் பின்னர் என்கிறது அந்த பாயித் அப்படிங்கிறது. பொதுவாக அதாவது அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த அந்த விஷயங்களுக்கு அடுத்தபடியாக நபி அவங்க கூட அடுத்த கட்டமாக டொபிக்குள்ளே போகிற நேரத்தில் வபாயித்னு சொல்லி தொடங்குவாங்க. இது பரவலாக இருக்குது. எனவே அது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பேச்சினுடைய ஸ்டார்டிங்கில் வபாயிது என்று சொல்ல போடுவாங்க. வபாயிது என்றால் ஹம்து ஸலவாத் கூறியதன் பின்னால். ஃபஹாதிஹி நுகத்துன், இந்த அம்மா பத் அல்லது வபாயிதுன்னு சொல்லிட்டா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தினுடைய துவக்கத்தில் ஃபா வரும். இதுக்கு நாங்கள் சொல்கிற தாஹிலத்துன் ஃபி ஜவாபி அம்மா, தாஹிலத்துன் ஃபி ஜவாபி அம்மா, அம்மா என்கிற அந்த சொல், அம்மா பத், அம்மா என்கிற அந்த சொல்லினுடைய ஜவாபுல வர ஃபான்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாதிஹி தான் சொல். ஃபஹாதிஹி ஃபா வந்து என்னது? தாஹிலத்துன் ஃபி ஜவாபி அம்மா, அம்மாவுடைய ஜவாபுல வந்த ஃபா. ஃபா பல வகை, அது சம்பந்தமாக நம்ம விரிவாக படிப்போம் மின்சார அத்துஃபுடைய பாடத்தில். ஹாதிஹி, ஹாதிஹி என்றால் இது, இது என்று சொல்லி சொல்றது வந்து பின்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஹாதிஹி இவை, நுகத்துன், நுக்தத்துன் ஜம்மு நுகத். நுகத் அப்படின்றா சில பாயிண்ட்ஸ், பாயிண்ட்னா என்ன? பாயிண்ட்ஸ் என்றால் சில குறிப்புகள், அதாவது சில குறிப்புகள். நம்ம நோட்டுன்னு சொல்லுவோமே, நம்ம நோட், குறிப்புகள். ஹர்ரர்துஹா, ஹர்ரர் என்றால் எழுதுறது. ஹர்ரருக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் ஹர்ரர் என்றால் எழுதினான். நன்கு பகுப்பாய்வு செஞ்சு யோசித்து பிழைகளையெல்லாம் திருத்தி முறையாக எழுதுறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஹர்ரர்ன்ற. ஹர்ரரை நீ ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு எழுதுறது, அது கடைசி எழுத்து தான். அது பிறகு திருப்பி திருத்தங்கள் செய்கிறல்ல.
அப்ப அந்த மாதிரி எழுதுறதுக்கு தான் ஹர்ரன்ற, எழுதுறதுக்கு நிறைய சொல் இருக்குதே, நமக்கெல்லாம் தெரிஞ்சது கதப, சத்வார அல்லது சத்வார, ஹத்த, இஹ்தத்த, ரசம, அதுல வர ஒரு சொல் தான் ஹர்ரர் என்றாலும் எழுதினான். ஹர்ரரைக்கு சுதந்திரம் கொடுத்தான், ஹுர்ரியத், சுதந்திரம் கொடுக்கறதுக்கும் சொல்ற, விடுவிக்கிறதுக்கு செட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதே டைம்ல ஹர்ரர்னா இங்க வந்துனது எழுதுறது. ரைட். அப்போ ஃபஹாதிஹி நுகத்துன், இவை சில குறிப்புகள், குறிப்புனா நோட்ஸ். ஹர்ரர் துஹா, அவற்றை நான் எழுதியிருக்கிறேன், அவற்றை நான் எழுதியிருக்கிறேன். அலா முகத்திமதி அல் முசம்மாத்தி பி கத்ரின் நத வபல்லி சதா, நூலாசிரியரே அவருடைய நூலுக்குரிய பெயரை சொல்லிடுறாரு பாருங்க. அலா முகத்திமதி, முகத்திமாண்டால் என்னுடைய முன்னுரை, முகத்திமான்றா முன்னுரைக்கு நாங்க சொல்றேனே, ஒரு நூலுக்கு இருக்கக்கூடிய, ஒரு நூலுக்கும் நூலாசிரியர் கொடுக்கக்கூடிய முக உரைக்கு நாங்க சொல்ற முன்னுரை அப்படின்னு. அவ அலா முகத்திமதி, என்னுடைய முன்னுரை, அல் முசம்மாத்தி, பெயர் சொல்லப்படக்கூடிய, அதாவது என்டைட்டில், அதாவது அதுக்கு பெயர் சொல்லப்படுது. பி கத்ரின் நதா வபல்லி சதா, கத்ருன் நதா வபல்லு சதா என்று பெயர் வைக்கப்பட்டதாவாகிய என்னுடைய முன்னுரைக்கு நான் ஒரு மேலதிக விரிவுரையாக எழுதிய சில பாயிண்ட்ஸுகள் தான் இவை. அவர் என்ன சொல்றார் என்றால், நான் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறேன் கத்ருன்னதா வபல்லு சதாண்டு. அந்த கத்ருன்னதா வபல்லு சதா என்கிற அந்த புத்தகத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன், மேலதிகமான சில குறிப்புகள் தந்திருக்கேன், அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். அவை தான் இது. ஃபஹாதிஹி நுகத்துன் ஹர்ரர்துஹா அலா முகத்திமதி. முகத்திமான்றது இடத்துல அவர் சொல்ல வர்றது முன்னுரைங்கிற அர்த்தத்திலே அல்ல, ஒரு சிறிய கையேடு, அதாவது ஒரு ஒரு சின்ன புத்தகத்துக்கு தான் முகத்திமான்னு முந்தி காலங்களில் சொல்லுவாங்க. முகத்திமான்ற இப்போ நீங்க பார்க்கலாம், உசூல் ஹதீஸ் படித்தவர்களுக்கு தெரியும், முகத்திமத்து இப்னு சலாஹ் என்று சொல்றோம் இல்லையா. அது உண்மையிலே முகத்திமாவான்னு கேட்டால் அது ஒரு முன்னுரை அல்லாது, அது ஒரு 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 மதுகள் மாதிரி, ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, அது ஒரு சில முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி ஒரு சிறிய கை நூலுக்கு முந்தி காலங்களில் முகத்திமாண்டுவாங்க. அப்போ அந்த கருத்து தான் இந்த இடத்துல நடப்பட்டிருக்குது. அப்போ என்னுடைய சிறிய நூலாகிய கத்ருன்னதா வபல்லு சதா என்கிறதுக்கு நான் மேலதிகமாக, அந்த அலாவுக்கு மேலதிகமான கருத்து இந்த இடத்துல மேலதிகமாக நான் எழுதின சில குறிப்புகள் தான் இவை. அப்ப கத்ருன்னதான்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கத்ருண்டால் துளி, என்னது எங்களுக்கு தெரியும், கத்ருன்னா என்னது, துளிக்கு சொல்றது. குத்துரத்துஞ்சம், குத்துரத்துன் நான் சொல்லுவாங்க, குத்துரா துளி. அப்ப என்னது தகத்தர, தகாத்தரன்லாம் சொல்றது என்னது, இந்த சிந்துறது, தண்ணீர் சொட்டு சொட்டாக சிந்துறதுக்கு நம்ம தகத்தரன்னு சொல்ற. அப்ப குத்துரத்துன்றது என்னது, துளிக்கு சொல்றது. நதா, நதான்னு என்னது, பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க இல்லையா, நதான்னு சொல்றது, ஒரு அழகான பேர். அது பனிக்கு சொல்ற, பனித்துளிக்குன. அப்ப கத்துருன்னதாங்கிறது பனித்துளி, இந்த டிவ்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, DEW, டிவ், அதான் நதாங்கிறது. அப்ப பனித்துளி. ஏன் அந்த பேரை வச்சுக்காங்கிறது நம்ம வழக்கம் சொல்லுவோம். வபல்லி சதா, பல்ல சொல்றது பல்ல எபில்லுன்னு சொல்றது என்னென்றால், பல்லன் நனைக்கிறது. பல்லன நினைக்க, டு மேக் வெட், டு மேக் வெட், நினைக்கிறது. அது டு மேக் வெட்னு சொல்ற சரியில்லை, நான் சும்மா சொல்றேன். இந்த என்னது, இந்த வெட்னஸ் சொல்லுங்க, அந்த ஈரழிப்பு உண்டு. அப்ப அந்த உண்ட ஈரழிப்பாக ஆக்குறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது, பல்லன்றது. உதாரணமாக நீங்க கையை கொண்டு போய் தண்ணிக்க வச்சீங்கன்னா என்னது, கை நனைஞ்சு என்னது, நீங்க நினைச்சு போட்டுருவீங்க. அப்ப நனைத்தான்ங்கிறதான் பல்லைங்கிறது. இபுத்தல்ல நனைகிறது, பல்ல பல்லல நனைக்கிறது, முத்தாத்தியான ஃபியல். அப்ப பல்லு சதா, சதாங்கிறது தாகத்துக்கு சொல்றது, அல்ல அதஷ், தாகம். அப்ப தாகத்தை நனைத்தல் அர்த்தம், தாகத்தை தீர்க்கிறது. அப்ப அந்த அந்த quench the thirst, to quench the thirst, தாகத்தை போக்குவது, தாகத்தை தீர்ப்பது, இந்த அர்த்தம். அப்ப உண்மையிலே என்னது, இந்த பனித்துளி தாகத்தை தீர்த்தல் அப்படின்றது. அப்ப பனித்துளியை சிந்துதல், தாகத்தை தீர்த்தல், அப்படித்தானே அதுல இருக்குது. அப்ப ஏன் இந்த பெயரை அறிஞர் அவங்க வச்சிருக்காங்க? விளக்கம் சொல்றவங்க சொல்றாங்க, அதாவது இந்த கிதாபை படிக்கும் பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமா என்னது, இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு போற டைம்ல உனக்கு இலக்கணத்துல இருக்கக்கூடிய அத்தனை தாகங்களும் தீர்ந்து போகும். இலக்கணத்தில், மொழியில் இருக்கக்கூடிய உனக்கு ஒரு மொழி இலக்கணத்தில் உனக்கு இருக்க வேண்டிய மொழி இலக்கண கிராமர், அரபிக் கிராமர், அதுல உனக்கு இருக்க அந்த thirst, அதாவது ஒரு தாகம், அந்த தாகத்தை அப்படியே தணிக்கும். எனது எப்படி சொட்டு சொட்டா தொண்டைக்குள்ள என்னது மிடராக ட்ராப்பாக அது விழும் பொழுது, வாய்க்குள்ள தண்ணி விழும் பொழுது
அது அப்படியே தொண்டையை நினைச்சு 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 நம்மளுடைய தாகத்தை தீர்க்குமோ, அது மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா இங்கிருந்து நகுவை படிக்கிற நேரத்துல உன்னோட தாகம் முழுமையாக தீரும். எனவே அந்த தாகத்தை தீக்கிற ஒரு பெயர்ல அவர் என்ன வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அது அவருடைய விருப்பத்தில் அந்த பேர் இருக்குது. அப்படி நிறைய கிதாபுகளுக்கு இப்படி தாகம் தீர்த்தல் என்கிற பேர் இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும், அதாவது சலஃபி அறிஞர்களை மிக பிரபலமான அரபு நாட்டு அறிஞர்கள் ஒருவர் தான் எனது முகமது நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா. அவருடைய ஒரு அழகான கிதாப் இருக்குது, இர்வாஉல் கலீல். இர்வாஉல் கலீல் அப்படின்னு அர்த்தம் தாகித்தவனுக்கு தாகத்தை தீர்த்து வைக்கிறது. அதான் அர்த்தம். மவாரிதுல் லமான் என்னது, மவாரிதுல் லமான், அதாவது சஹீஹ் இப்னு ஹிப்பானுக்கு என்னது ஒரு விரிவுரையாக எழுதப்பட்டது மவாரிதுல் லமான். அப்ப அது என்னது, தாகித்தவனுக்கான நீர்நிலை. நாங்களே என்னது வச்சிருக்கோம் எங்கட இதுக்கு அல் மௌரிதுல் அதுபு, அதாவது அல் மௌரிதுல் அதுபுனால் ஸ்வீட் ஃபவுண்டன், அதாவது இனிமையான நீரூற்று. ஏன்னா அந்த பொதுவாக ஒரு மொழி என்கிறது எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தீராத ஒரு தாகம் தான். தீராத தாகம்னு என்ன அர்த்தம், அதில் எவ்வளோ படித்தாலும் அவனுக்கு அது இன்னும் படிக்கணும்ங்கிறது ஒரு பைத்தியம் வரும். அது இருக்கு. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். நானும் அதை அவதானிச்சிருக்கேன். இந்த மொழியில இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா வேற இதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதையே படிக்கணும், அதிலேயே தேடணும்னு இருக்கும். அவனுக்கு குர்ஆனோத விருப்பம் வராது, வேற ஃபிக்ஹ் கிதாப் படிக்கணும்னு ஆசை வராது. அந்த மொழி மீதான ஒரு வகையான என்னது தீராத ஒரு காதல் வரும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்னப்பா எல்லோருக்கும் ஏதோ ஒன்றின் மீது ஒரு போதை இருக்கும். நமக்கு என்னது இந்த அரபு மொழி மீது ஒரு போதை இருக்குது. ரைட். அப்ப ஃபஹாதிஹி நுகத்துன், இவை சில குறிப்புகள். ஹர்ரர்துஹா, அவற்றை நான் எழுதியிருக்கிறேன். அலா முகத்திமதி, என்னுடைய சிறிய புத்தகத்துக்கு எனது மேலதிக வழக்கமாக. அல் முசம்மாதி பி கத்ரின் நதா பல்லு சதா. அப்ப கத்ருன் நதா பல்லு சதா என்கிற என்னுடைய இந்த எனது புத்தகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த என்னுடைய சிறிய புத்தகத்துக்கு ஒரு மேலதிக குறிப்புகளாக இவற்றை நான் எழுதியிருக்கிறேன். அந்த எழுதிய குறிப்புகள் தான் இவை. ராஃபியத்துன் லிஹிஜாபிஹா, அதனுடைய திரையை அது நீக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. ரஃபனா உயர்த்துறது, உயர்த்திறனால் அதாவது இந்த இடத்துல வந்து அந்த அதனுடைய திரையை அகற்றும், திரையை அது உயர்த்தும் அப்படின்னால் கேட்டுன்னு அது இழுத்து விடும்னு போடுறாரு. அதானே நம்ம பாசு வந்தால் அது இந்த ஃபேஸ் கவரை திறந்து விடும், கேட்டுன்னு அது இழுத்து விடும் அப்படின்னு என்ன அர்த்தம், மறைஞ்சிருக்கிறத மூடலாக தெளிவில்லாம அன்கிளியரா இருக்கிற விஷயங்களை எல்லாம் என்ற இந்த விரிவுரை நூல் அது கிளியர் பண்ணிவிடும், அது கிளியர் பண்ணிவிடும், கிளாரிஃபை பண்ணும். அது அதான் சொல்ல வராரு. ராஃபியத்துல் ஹிஜாபி, அதனுடைய திரைகளை, திரை ஹிஜாப்னா திரை, அந்த திரையை வந்து என்ன செய்யும்னா அது வந்து இல்லாமலாக்கும், இந்த நீக்கும் அகற்றும். ரஃபக்கு ரெண்டு கருத்து இருக்கு, ஒன்று உயர்த்துறது, மற்றது நீக்கிறது அகற்றுறது. ரெண்டு சொல்லிக்க அரபுல, ஒன்று ரஃப் மற்றது தஃப். ரஃப தஃப, வருமுன் காத்தான், அதாவது நிகழ முந்தி தடுத்துக்கிறது, வருமுன் காக்கிறது தஃப. அதனால நம்ம சொல்லுவோம் தஃபுல் பலாஇ, சோதனை வரமுன் அதில் இருந்து நம்ம என்னது முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பாக இருக்கிறது, அது தஃப். ரஃப் என்றால் அது ஏற்பட்டதுக்கு பிறகு அதனை நீக்குவது, வந்தபின் நீக்கினான், அது ரஃப். அதனால நம்ம வந்து நஜீஸுக்கு சொல்லுவோம் ரஃப் உன் நஜாசா, நஜீஸை நீக்குதல் அப்படின்ட்டு. அப்ப இங்க டவுட் வந்துட்டு வந்த சந்தேகத்தை போக்குறது, அதனால ரஃப என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ராஃபியத்துன் லிஹிஜாபி, அதனுடைய திரையை அது அகற்றும் அர்த்தம், நீக்கும் அர்த்தம். அது வந்து அங்க இருக்கக்கூடிய சந்தேகங்களை அது இல்லாமல் ஆக்கும். காஷிஃபத்துன் லினி, இந்த ராஃபியத்துன் எதுக்கு சிபத்து, அந்த நுகத், ஃபஹாதிஹி நுகத், அந்த குறிப்புகளை நீ நல்லா படிச்சாயினால் இந்த கிதாபுல வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் உனக்கு கிளியர் ஆகிரும். அசில் கிதாபு தானே, சின்ன கிதாபு, அந்த கத்துர் நதா பல்லு சதா, அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் அதனுடைய விரிவுரையை நீ படித்தால் போயிடும். காஷிஃபத்துன் லினிகாபிஹா, கஷ்ஷஃப் என்றாலும் அகற்றுதல், ரிமூவ் பண்றது தான் சொல்ல கஷ்ஷஃப். இப்ப கஷ்ஷஃபத்தில் மர்அது வஜிஹஹா, அப்ப ஒரு பொம்பளை வந்து அவங்களுடைய ஃபேஸ் கவர் இல்லாம முகத்திரை இல்லாம இருக்காரு, நம்ம சொல்லுவோம் ஹிய கஷ்ஷஃபத் வஜிஹஹா, அந்த முகத்தை என்ன செஞ்சுட்டான், முகத்தை மூடாம திரிகிறான். அதாவது நம்ம சொல்லுவோம் ஹிய இம்ராத்து தக்ஷிஃபு வஜிஹஹானா, முகத்தை காட்டி கொண்டு திரிகிற பொம்பளை. அப்ப கஷ்ஷஃப்னால் அகற்றினான், இல்லாமல் ஆக்குறது, என்ன இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் கஷ்ஷஃப் என்று சொல்றது. நிகாப்ங்கிறது அர்த்தம் நமக்கு தெரியும். நிகாப் என்று சொன்ன அசில்ல வந்து ஒரு பெண் அவட முகத்தில் அணியக்கூடிய என்னது அந்த திரைக்கு தான் நாங்கள் சொல்ல நிகாப். நிகாப் போறோன்னு அர்த்தம், கண் மட்டும் தெரியும், மற்ற முகமெல்லாம் ஃபுல்லா மூடி இருக்கும், அதான் நிகாப் என்று சொல்றது. இன் தகபத்தில் மர்அத்து, ஒரு பெண் நிகாப் அணிந்தால், இன் தகபத்தில் மர்அ.
அப்ப இந்த அரபுல ஒரு 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 மெட்டபெரிக்கலி சொல்லுவாங்க, கஷஃபன் நிகாப் என்றால் திரையை அகற்றுவது, அதாவது ஃபேஸ் கவரை இல்லாமல் ஆக்குறது, அன்வேல் பண்ற அப்படின்னு சொல்றது நம்ம அன்வேல். அப்ப இந்த திரையை அகற்றுவது அப்படின்னு சொல்றது எதுக்குன்றால் அம்பலப்படுத்துற ஒரு விஷயத்தை சந்தேகம் இல்லாத மாதிரி அம்பலப்படுத்தி விடுறதுக்குன்னு அரபு சொல்லுவாங்க கஷஃபன் நிகாப. கஷஃபன் நிகாப்னு சொல்றது. அது என்னது? கஷஃப அன் நிகாப்னு சொல்லுவாங்க, அன் போட்டு வரும். ஆனா கூட கஷஃபன் நிகாப்னு சொல்றது நிறைய சொல்கள் இருக்கு. அது ஒரு சொல் தான். இப்ப கஷஃபன் நிகாப்னால் திரையை அகற்றினான், அம்பலப்படுத்தினான். அப்ப காஷிஃபத்துன் லினிகாபிஹானால் அதனுடைய திரையை அகற்றும். முன்னால உள்ளதிரையும் பின்னால உள்ளதிரையும் மீனிங் ரெண்டும் ஒன்றுதான். ஹிஜாப் எங்களுக்கு தெரியும். ஹிஜாப்ன்றது எனது முழுவதுமாக தலையை மறைக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய தலையை மறைத்து அந்த நெஞ்சு பகுதியெல்லாம் மறைச்சது ஹிஜாப். நிகாப்ன்றது முகத்தை என்னது மறைச்சது. அப்ப அதாவது அவர் என்ன சொல்லுவார் என்றால், இந்த ஒரு பெண் வந்து நிகாப் அணிந்து ஒரு பெண் வந்து ஹிஜாப் அணிந்தால் எப்படி முழுமையாக அவ மூடி மறைஞ்சி தெளிவில்லாமல் இருப்பா அவ இல்லையா? அவ வெள்ளையா கருப்பா சோப்பா ஒன்றும் விளங்காது. சோப்பு நோண்டிலே வெள்ளை கருப்பு அப்ப விளங்காது. அப்ப அவ அந்த ஹிஜாபையும் கலட்டி நிகாபையும் கலட்டினாண்டால் ரொம்ப கிளியர். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? எனவே என்ற புத்தகம் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ஜாதி ஃபேஸ் கவர் பண்ண பொம்பளை மாதிரி இருப்பான், நான் அதையெல்லாம் திறந்து விட்டேன்னு சொன்னா என்னது உங்களுக்கு அவ கிளியரா விளங்கிடுவான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத வண்ணம் அத்தனை திரைகளையும் அத்தனை எனது திரைச்சிலைகளையும் அகற்றிவிடக்கூடியதாக இந்த குறிப்புகள் உனக்கு இருக்கும் அப்படின்றார். முகம்மிலத்துன் லிஷவாஹிதிஹா அதனுடைய ஆதாரங்களை அது முழுமைப்படுத்தக்கூடியது. அந்த நுகத் அந்த குறிப்புகள் முகம்மில முழுமைப்படுத்தக்கூடியவை. கம்மல யுகம்மிலு தக்மீல் கம்ப்ளிமெண்ட். கம்ப்ளிமெண்ட் என்ன அர்த்தம்? முழுமைப்படுத்துறது. கம்ப்ளிமெண்ட். முகம்மிலத்துன் லிஷவாஹிதிஹா ஷாஹிதுன் ஷவாஹிதுன்றது ஆதாரங்களுக்கு சொல்லக்கூடிய சொல். சாட்சிக்கும் சொல்றதான ஆதாரங்கள். இங்க இந்த அதனுடைய ஆதாரங்களை முழுமைப்படுத்துற அர்த்தம். இவர் இங்க வந்து ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் ஒரு ஆதாரம் காட்டியிருப்பார். ஒரு குர்ஆன் ஆயத்தோ ஒரு ஹதீஸோ அல்லது ஒரு அவராக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாமே ஷவாஹிதுகள் தான். அப்ப அந்த அதுகளை நான் இந்த விரிவுரையில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவேன். எனது ஒரு மத்தின்ல மூல வாசகம், அந்த மத்தின்ல ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருந்தா அதை கொஞ்சம் டீடைல்ஸா கொஞ்சம் விவரமா மேலதிக விளக்கங்களோடு நான் சொல்லுவேன். எனவே அது கிட்டத்தட்ட உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் மாதிரி தான் அது கிடைக்க போகுது. முகம்மிலத்துன் லிஷவாஹிதிஹா அதனுடைய ஆதாரங்களை அதனுடைய சான்றுகளை முழுமைப்படுத்த வல்லது. முத்தம்மிமத்துன் லிஃபவாயிதிஹா முத்தம்மிமாண்டாலும் எனது தம்மம யுத்தம்மிமாண்டாலும் முழுமைப்படுத்துறேன். முத்தம்மிமத்துன் லி ஃபவாயிதிஹா ஃபாயிதத்துன் ஃபவாயித பிரயோஜனங்கள். இங்கே பிரயோஜனம் என்கிறது இலக்கணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இன்ஃபர்மேஷன். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராமர் அறிவுக்கு தான் இவர் இங்கே என்னது ஃபவாயிதுன்னு சொல்றாரு, என்னது கிராமர் நாலேஜ். அப்ப அதனுடைய பிரயோஜனங்களை எல்லாம் முழுமைப்படுத்தக்கூடியதாக இந்த விரிவுரை அமைய போகுது உங்களுக்கு. காஃபியத்துன் போதுமானதாக இருக்கும், லிமன் சிலருக்கு, இக்குதஸர அலைஹா அதாவது அந்த நான் தரக்கூடிய அந்த குறிப்புகளோட சுருக்கி கொள்ளக்கூடியாள், அதோட நின்று கொள்ளக்கூடியாள். இக்குதஸரனால் சுருக்கி கொண்டான். என்னது சுருக்கி கொண்டான்? அதோட நிற்கிறது, அதோட இஷ்டப்பாகி நிற்கிறது. அதை மட்டும் நாங்க சொன்ன தகவலை மட்டும் உள்வாங்கி வச்சிக்கிறது. அது இக்குதஸர அலைஹி. அப்ப காஃபியத்துன் அது போதுமானது. காஃபினல் இனஃப் சஃபிஷியன்ட் போதுமானது. லிமன் சிலருக்கு, இக்குதஸர அலைஹா அவற்றின் மீது தங்களுடைய தேவையை சுருக்கி கொள்வார்களே அத்தகையவர்களுக்கு அது போதுமானது. வாஃபியத்துன் பிபுகியத்தி மன் ஜனஹ மின் துல்லாபி இல்மில் அரபியத்தி இலைஹா. வாஃபியத்துன் வாஃபியத்துன் அப்படின்னால் அதாவது வஃபா யஃபி வஃபாஅன் ஃபஹுவ வாஃபின், அதான் அதுக்கு சர்ஃபு. வஃபா யஃபி வஃபாஅன் ஃபஹுவ வாஃபின். வஃபா யஃபின்னால் அதுக்கு ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று வஃபா யஃபி என்று சொன்னால் இந்த நேர்மையாக நடக்கிறது, சதீகுன் வஃபியும் நேர்மையான நண்பன். அதே டைமில் வஃபா யஃபி பாவோட ஹர்ஃபுஜரோட வந்தால் நிறைவேற்றினான்னு அர்த்தம். நாங்கள் சொல்லுவோம் ஹுவ கான யஃபி பிவாஇதிஹி அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். அப்போ இந்த இடத்துல வந்து வாஃபியத்துண்டால் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது என்றால் பெற்றுக் கொடுக்கக்கூடியது, நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. பிபுகியத்திமன் ஒருவருடைய தேவையை, புகுயாண்டால் தேவை அல்லது நோக்கம், அதுக்கு தான் நம்ம புகியத்துன்றது. அதாவது குல்லுமா எபிகிஹில் இன்சான் ஃபஹுவ புகிய புகியத்துன்னு சொல்லுவாங்க. புகியத்துண்டால் மா யதுலுபுகுல் இன்சான்
மனிதன் தேடக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அவனுடைய தேவை, அவனுடைய நீட், ரெக்குயர்மெண்ட், அதான் புகியா. அவருடைய தேவையை அது நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. பிபூகிய திமன், சிலருடைய தேவையை அது நிறைவேற்றி கொடுக்கும் தேடலை. அந்த தேடல் அல்லது அவனுடைய தேவை என்கிறது என்னென்றால், யார் எப்படிப்பட்டவருடைய அந்த தேடல்னால், ஜனஹ மின் துல்லாபி இல்மில் அரபியத் இலைஹா, ஜனஹ யஜ்னஹு ஜுனுஹன் அப்படிங்கிறது மால யமீலு மைலன் வ மயலான். அதாவது ஜனஹனால் ஒன்றின் பக்கம் சாய்றது, இன்க்ளைன் சொல்லுமே, ஒன்றின் பால் சாய்வதுன்னு சொல்லி, மண் ஜனஹ சாயக்கூடிய ஒருவனுடைய தேவையை, சாயிரனால் விருப்பம் கொள்ற. இப்ப நான் அவரோட பக்கம் சாஞ்சிருக்கேன் அர்த்தம், அவர் பால் நான் சென்றிருக்கேன், அவர் பால் நான் போயிருக்கேன் அர்த்தம். மன் ஜனஹ மின் துல்லாபி இல்மில் அரபியத்தி, அரபு மொழியை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதனை அரபு மொழியை தேடக்கூடியவர்கள். அப்ப அரபு மொழியினுடைய அறிவை தேடக்கூடிய மாணவர்கள், அத்தகையவர்களில் நின்றும் யாரெல்லாம் செல்கிறார்களோ, சாய்கிறார்களோ, இலைஹா, இலைஹா இல நுகத், அந்த அல்லது இலல் ஃபவாயித், அந்த பிரயோஜனங்கள் அல்லது இந்த சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள். அப்ப அதன்பால் செல்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. அப்ப திருப்பி இருக்கு அந்த லைனுக்கு கருத்து வாசிக்கிறேன் பாருங்க. முத்தம்மிமத்துன் லிஃபவாயிதிஹ, அதனுடைய பிரயோஜனங்களை அது முழுமைப்படுத்தக்கூடியது. காஃபியத்துன், இன்னும் அவை போதுமானவை. லிமன், சிலருக்கு. இக்குத்தசர் அலைஹ, அவற்றின் மீது சுருக்கிக் கொள்ளக்கூடிய, அவற்றோடு சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அது போதுமானது. வாஃபியத்துன், நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. பிபுகியத்திமன், சிலருடைய தேடலை அல்லது சிலருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. ஜனஹ, அவர்கள் சாய்வார்களே, மின் துல்லாபி இல்மில் அரபியத்து, அரபு மொழி அறிவை தேடுகின்ற மாணவர்களில் நின்றும் அதன் பால், அவற்றின் பால் அந்த நுகத், அல்லது அந்த முக்கத்திமா அல்லது அந்த கிதாப், இது மாதிரி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் அல்லமீரு யஊது இலா அக்ரபில் மத்கூரத், கூறப்பட்டவைகளில் எது மிக நெருக்கமானதாக இருக்கிறதோ அதன் பால் செல்லும். அப்ப அதை ஒன்று நமக்கு எங்க வச்சுக்கலாம், முக்கத்திமாவிலையும் வைக்கலாம் அல்லது நுக்கத்திலையும் வைக்கலாம், ரெண்டும் பிரச்சனை இல்லை. அப்ப அதன் பால் சாயக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய அந்த தேவைகளையும் அது நிறைவேற்றி வைக்கக்கூடியது என்று அவருடைய கிதாப் அவர் சொல்றாரு. பாருங்க பிள்ளைகள், வபஅது, ஹம்து ஸலவாத் சொன்னதன் பின்னால், ஃபஹாதிஹி நுகத்துன், இவை சில குறிப்புகளாகும். ஹர்ரர்துஹா, அவற்றை நான் எழுதியிருக்கிறேன். அலா முகத்திமதி, என்னுடைய முன்னுரையின் மீது அல்லது என்னுடைய சிறு நூலின் மீது. அல் முசம்மாதி பி கத்ரின் நதா வபல்லி சதா, கத்ருன் நதா வபல்லு சதா என்று பெயர் சூட்டப்பட்டதாவாகிய என்னுடைய சிறிய நூலுக்கு நான் எழுதிய சில குறிப்புகளாகும் இவை. ராஃபியத்துன் லிஹிஜாபிஹா, அவற்றினுடைய திரைகளை அவை நீக்கக்கூடியவை. காஷிஃபத்துன் லினிகாபிஹா, அவற்றினுடைய முகத்திரையையும் அம்பலப்படுத்தக்கூடியவை. முகம்மிலத்துன் லிஷவாஹிதிஹா, அவற்றினுடைய சான்றுகளை, ஆதாரங்களை முழுமைப்படுத்தக்கூடியவை. முத்தம்மிமத்துன் லிஃபவாயிதிஹா, அவற்றினுடைய பிரயோஜனங்களை முழுமைப்படுத்தக்கூடியவை. காஃபியத்துன், அவை போதுமானவை. லிமன், சிலருக்கு. இக்குத்தசர அலைஹா, அவற்றின் மீது அல்லது அவற்றை சுருக்கி கொண்டார்களே, அத்தகைய சிலருக்கு, அவற்றோடு சுருக்கி கொண்ட சிலருக்கு அது போதுமானவை. வாஃபியத்துன், நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவை. பிபுகியத்திமன், சிலருடைய தேடலை, சிலருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. ஜனஹ மின் துல்லாபி இல்மில் அரபியத்தி இலைஹா, அரபு மொழி அறிவை தேடக்கூடிய மாணவர்கள் நின்றும் அதன்பால் சாயக்கூடிய சிலருடைய தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடியவை, நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவை. ஹலாஸ், இதுதான் அதனுடைய என்னது வரிக்கு வரி டிரான்ஸ்லேஷன். இப்படித்தான் தமிழ் அதை மொழிபெயர்ப்பு செய்யணும், வேற வழி உண்டு இல்லாத. ரைட். அதனால அந்த ஒரு சொல்ல என்னது, அதாவது அதுல இந்த சில இது வந்து இப்படித்தான் இது முழுமையா இருக்கும்னு நினைக்க வேணாம், பயப்படையெல்லாம் வேணாம். அதாவது இது வந்து அந்த முன்னுரை என்கிறதுனால அதனுடைய வாசக அமைப்புகள் அப்படி இருக்குது. இந்த இலக்கணத்தை விளங்கப்படுத்தும் ரொம்ப சிம்பிள் மொழிநடையில வரும், நீங்க அதை பத்தி ஒன்றும் யோசிக்க வேணாம். அப்ப இதுல என்ன சொல்ல வராருன்னு கேட்டால், நான் சில குறிப்புகளை என்னுடைய அசில் கிதாப் கத்துர்னதா உபல்லுசதா என்கிற கிதாபுக்கு நான் மேலதிகமாக சில குறிப்புகள் நான் இங்கே தரப்போறேன். அதை நீங்க படிங்க,
படிச்சிங்க என்றால் அதில் வரக்கூடிய ஏராளமான சந்தேகங்களுக்கு கிளியர் ஆகிரும். நான் சுருக்கமாக சொன்ன சில உதாரணங்களுக்கு மேலதிக உதாரணங்கள் சிலதாக இந்த குறிப்பு அமைய போகுது. இதை மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதும். அதுலேயும் குறிப்பாக அரபு மொழியை விரும்பி தேடி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய உள்ளார்ந்த தேவையையும் நோக்கத்தையும் நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிறார். இதான் ஒரு சுருக்கம். சரி, வல்லாஹுல் மஸ்ஊலு, அல்லாஹ் அவனிடம் தான் நாங்கள் என்ன கேட்கின்றோம். வல்லாஹு, அல்லாஹு ஆகிறவன், அல் மஸ்ஊல், அவனிடம்தான் நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம். எனவே கேட்கப்படக்கூடிய அதாவது தேவைகள் கேட்கப்படக்கூடிய அந்த அல்லாஹுவாகி அவன் அந்த இந்த முக்கத்திமா அல்லது இந்த என்னுடைய இந்த நுகத் குறிப்புகள் அதன் மூலமாக அவன் பிரயோஜனமாக்கி வைக்க வேண்டும். வல்லாஹுல் மஸ்ஊல், வல்லாஹு அல் மஸ்ஊல், அல்லாஹ் அவன் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறான். இவற்றின் மூலம் பயன் கொடுப்பதற்கு. கமா நஃபஅ பி அஸ்லிஹா, அந்த கிதாபினுடைய அஸ்ல் கிதாப் கத்துர்னதா வபல்லுசதா. எனவே அதனுடைய அடிப்படை மூல நூல், அஸ்ல் என்றால் மூல நூல், அதனுடைய மூல நூலின் மூலம் பயனளித்ததை போல இந்த விரிவுரை நூலின் மூலமாகவும் பிரயோஜனம் அளிப்பி வைப்பதற்கு அல்லாஹு தாலா போதுமானவன். வ அன் யுதல்லிலன, எங்களுக்கு அவன் இலேசிப்படுத்தி தருவதற்கும் போதுமானவன். தல்லல் என்றால் இலேசிப்படுத்தி கொடுக்கிறது, டு ஈஸ். என்னது அந்த நாங்கள் சொன்ன சிம்பிளிஃபை பண்ணுறது, அந்த இலேசிப்படுத்தி கொடுக்கிறது, சிம்பிளிஃபை. அன் யுதல்லிலன, அவன் எங்களுக்கு இலேசிப்படுத்தி கொடுப்பான். என்னது அவன் எங்களுக்கு இலேசிப்படுத்தி கொடுப்பதற்கும் போதுமானவன், அல்லது போதுமானவன் சொல்லுங்க, அல்லது மஸ்ஊல்னால் அதுக்கும் அவன் பொறுப்புதாரி, அந்த அல்லாஹ் பொறுப்புதாரி, மஸ்ஊல். துருக்கல் ஹைராத்தி, துருக்குல் ஹைராத் என்றால் நலவினுடைய வழிகள். அப்ப நலவினுடைய வழிகள் என்றால் நலவினுடைய பாதைகள், நலவினுடைய பாதைகளை எங்களுக்கு அவன் இலேசிப்படுத்தி தருவான், அதுக்கும் அவன் போதுமானவன். வசுபுலிஹா வசுபுலஹா வசுபுலஹா வஅன் யுதல்லிலனா துருக்க அல் ஹைராத்தி வசுபுல அல் ஹைராத். சுபுலுல் ஹைராத்தினாலும் நலவுகள், இந்த நலவினுடைய அதனுடைய பாதைகள் தான். அப்ப துருக், அதே மாதிரி சுபுல், சபீல் ஜமு சுபுல், பாதைகள், அவற்றை இலேசிப்படுத்தி தரக்கூடியவன். இன்னஹு ஜவாதுன் கரீம், நிச்சயமாக அந்த அல்லாஹ் ஜவாத் என்றால் தர்ம பிரபு, அதாவது கொடை வல்லல். ஜவாத் என்றால் கொடை வல்லல், கரீம் என்றாலும் என்னது கொடை வல்லல் தான். ஜவாத் என்றாலும் கரீம் ரெண்டுமே உண்டு. பிலந்த்ரோபிஸ்ட், அதாவது ஜெனிரஸ், அவன் கொடை வல்லல். ரவுஃபுன் ரஹீம், ரவுஃப் என்றால் இரக்கம் உள்ளவன், ரஹீம்னாலும் இரக்கம் உள்ளவன். நாங்கள் ரவுஃபை கிருபையாளி அல்லது கிருபையாளன் அப்படி நம்ம சொல்லுவோம். ரஹீம் கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், வமா தௌஃபீகி, இந்த மா நஃபி, இல்லைன்னு கருத்து. வமா தௌஃபீக், என்னுடைய அனுகூலம் இல்லை. முந்தி காலத்து தமிழ் அது. என்னது அனுகூலம்? அனுகூலம் என்றால் அல்லாஹு தாலா எனக்கு பிளஸ் பண்றது, பிளஸிங், அவனுடைய அருள், அவனுடைய தௌஃபீக்ன்றது அவன் எனது காரியங்களை இலேசிப்படுத்தி கொடுப்பது. எனவே அவனுடைய அருளை எனது வமா தௌஃபீக்கி, நான் அருள் பாலிக்கப்படுவது இல்லை, இல்லா பில்லா, அல்லாஹுவை கொண்டே அன்றி. நான் அருள் பாலிக்கப்படுவது என்பது இல்லை, இல்லா பில்லா, அல்லாஹுவை கொண்டே அன்றி. அலைஹி தவக்கல் து, அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன். தவக்கல் துண்டால் தவக்குள் வைக்கிறேன்றது என்னது? என்னுடைய முழுமையான நம்பிக்கை அவன் மீது நான் வைக்கிறது. அல்லாஹ் நம்ம ட்ரஸ்ட், என்னுடைய நம்பிக்கையை கொண்டு போய் அல்லாட்ட போடுறது. அலைஹி தவக்கல் து, அவன் மீது நான் நம்பிக்கை வைக்க, அவன் மீதே நம்பிக்கை வைக்கிறேன். அசில்ல தவக்கல் து அலைஹின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம அலைஹி தவக்கல் தூணும், இந்த அலைஹி என்கிற அந்த மூல் முந்தியும் தவக்கல் து என்கிற ஆமிலும் பிந்தி வந்திருக்குது. அப்படி வந்தால் அந்த இடத்துல ஒரு ஒரு கிளப் சென்டென்ஸ் மாதிரி, அதாவது அந்த இடத்துல மஅமூல் முந்தின உடனே ஒரு வகையான தக்கீத், ஒரு ஹஸ்ர் கருத்து பிறப்பிக்கப்படும். ஹஸ்ர் கருத்துனால் அவனிடமே தான், அந்த மாதிரி கருத்து, அவனிடமே தான் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். வ இலைஹி உனீபு, அவன் பக்கமே நாங்கள் மீள்கின்றோம். அனாப யுனீபுண்டால் பாவம் செஞ்சு போட்டு தௌபா கேட்டுட்டு அவன் பக்கம் நாங்கள் மீள்றது. தாப எத்துபு, தௌபா கேட்டு, தௌபா கேட்டு போட்டு அவன் பக்கம் மீள்றது. வ இலைஹி உனீபு, அவன் பக்கமே நாங்கள் மீள்கின்றோம். ஐ நஹ்னு நர்ஜிஉ இலைஹி. என்ன அப்ப பாருங்க, திருப்பி அந்த வரிக்கு கருத்து வாசிக்கிறேன். வல்லாஹுல் மஸ்ஊல், அல்லாஹுவாகி அவன், அவன் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறான். ஐ யன்ஃபஅ பிஹா, அதன் மூலமாக பயனளிப்பதற்கு. அதன் மூலம் நாடுவது நுகத், அவருடைய அந்த ஷர்ஹ் விரிவுரை நூல். அதன் மூலம் அல்லாஹு தஆலா அவன் பயனளிப்பதற்கு பொறுப்புதாரி. கமா நஃபஅ பி அஸ்லிஹா, அதனுடைய
மூல நூல், அடிப்படை நூல், ஒரிஜின், அதனுடைய அடிப்படை நூல் மூலமாக, அதாவது அதனுடைய மூல நூல் மூலமாக அவன் பயணித்ததை போல வஅன் யுதல்லிலன, இன்னும் எங்களுக்கு அவன் இலேசிப்படுத்தி தருவதற்கும் பொறுப்பாளன். துருக்கல் ஹைராத்தி வசுபுலஹா, நலவினுடைய பாதைகளையும் நலவினுடைய வழிகளையும் இலேசிப்படுத்தி தருவதற்கு அவன் பொறுப்புதாரி. இன்னஹு ஜவாதுன் கரீம், நிச்சயமாக அவன் கொடைவல்லல், தர்ம பிரபு. ரவுஃபுன் ரஹீம், அவன் இரக்கமுள்ளவன், கருணையாளன், கிருபையாளன். வமா தௌஃபீகி இல்லா பில்லா, என்னுடைய அனுகூலம், எனக்குரிய அருள் அவனை கொண்டே அன்றி இல்லை, அந்த அல்லாஹுவை கொண்டே அன்றி நான் அருள் பாலிக்கப்படுவது இல்லை. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன். வ இலைஹி உனீபு, அவன் பக்கமே நான் முழுமையாக மீள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை முடிச்சிருக்காரு. இந்த பகுதிகளோடு அவருடைய முன்னுரை முடியுது. அடுத்த பகுதி தான் நம்முடைய இலக்கண பகுதி. நீங்க இந்த முன்னுரையை விளங்கணும் என்கிறது முக்கியம் இல்லை. நீங்க விளங்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இந்த பாடப்பகுதிகள் தான். இந்த பாடப்பகுதிகள் ரொம்ப சுலபமாக இருக்கு. ஆனால் நீங்க கொண்டும் கண்டு பயந்துட்டு வேண்டாம், என்னடா இவ்வளோ ஹார்ட் ஒக்கபியூரிஸ் எல்லாம் வந்துருக்குது அப்படிலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. இன்ஷா அல்லா ரொம்ப சுலபமாக பாடம் என்னது அவர் கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் வாசி பார்க்க அவங்களுக்கு சும்மா விளங்கும். இப்படித்தானே நம்ம எல்லா நாளுமே தஹப நசரையில் நிக்கலாது, கொஞ்சம் ஹார்டாகவும் படிக்க வேண்டி இருக்கு. ரைட். அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன். அல் கலிமத்து கேளுங்க கேள்வி கேட்கலாம். இந்த இப்ப வமா தௌஃபீகி இல்லா பில்லான்னு சொல்றது மாவுக்கு இல்லான்னு சொல்றது மாதிரி என்னண்ட மாதிரி எடுக்கலுமா? என்ன அல்லாஹ் தஆலாவை தவிர என்னதான் என்னுடைய தௌஃபீக் அப்படின்னு எடுக்கலுமா? நல்ல கேள்வி. டாக்டர் கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. நாங்க சொல்லுவோம் அப்படி எடுக்க இயல என்றால் அந்நக்கிரத்து ஃபி சியாக்கின் நஃபி ததுல்லு அலல் உமும். இதன் பொது காயிதா அந்நக்கிரத்து ஃபி சியாக்கின் நஃபி ததுல்லு அலல் உமும். அப்படின்னா என்ன விளக்கம்னு கேட்டால், பொதுவாக நம்ம மாவும் இல்லாவும் ஒரு வசனத்துல கிட்ட வந்துச்சுன்றால் அந்த மா இஸ்திஃபாமுடைய மா அல்லது இஸ்மோசுடைய மா அல்ல, அது நஃபியுடைய மா. மாவும் இல்லாம் லா இலாஹ இல்லல்லா மாதிரி தான் அது மா ஜெய்துன் இல்லா ஆலிமுன், ஜெயித் ஆலிமாகவே அன்று இல்லை. அது ஹசுருடைய ஹசுருன் வாங்கல் கிளப் சென்டென்ஸ், அதாவது ஹசுருடைய உச்சஹட்டம். அது உச்சஹட்டம் என்றால் என்னது? அதாவது எனக்கு நான் அருள் பாலிக்கப்படுவது அது அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அந்த மட்டும் தான்ங்கிற கருத்து வரும் அந்த மாவும் இல்லாவும் சேர்ந்து வந்தால். எனவே அது மா நஃபி, இது இல்லா ஹர்ஃபு இஸ்திஸ்னா. ரைட். அடுத்ததுக்கு வாங்க. அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன். பாருங்க, அதாவது அசுல் கிதாபுக்கு சாது போட்டு காட்டிருக்கிறாரு. ஷீன் ஷர்ஹ். அப்ப அசுலும் ஷர்ஹும், அசுல் மத்துனும் ஷர்ஹும் வருது. சாது அசுல், ஷீன் ஷர்ஹ். அதுக்கு கீழே அவர் ஃபுட் நோட்ல ஒன்று தாராரு இல்லையா? அது தஹ்கீகுல் ஹுதா. அப்ப இதுல 3 கிதாப் இருக்கு, நல்லா வழங்க எடுக்கணும். ஒன்று அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன்னு வாரது, அது கத்துருன் நதா ஒபல்லு சதா. அந்த ஷீன் வருகிறதே அது ஷருஹு கத்ரின் நதா, அது கத்துனதாவுடைய விரிவு. கீழுக்கு ஃபுட் நோட்ல வருகிறதே கொஞ்சம் செய்திகள் இருக்குதே, அது தஹ்கீகுல் ஹுதா. அப்ப இப்படி எல்லாம் சேர்ந்துதான் என்னது அந்த 3 புத்தகம் இதுக்குள்ள ஒன்று இருக்குது. சரி. அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன், இதான் முதலாவது வாசகம், மத்தின்ல வரக்கூடிய அசில் வாசகம் இது. அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன், கலிமா என்பது ஒரு தனி வார்த்தையாகும். கலிமா என்பது ஒரு தனி வார்த்தையாகும். அதான் அசில் அர்த்தம். கலிமா என்பது ஒரு தனி வார்த்தையாகும். பிஸ்மில்லா. பாருங்க பிள்ளைகள், அதாவது நாங்கள் இப்போதான் கிதாபுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆரம்ப வாசகங்களை துவங்கியிருக்காங்க. பொதுவாக எங்களுக்கு தெரியும் என்னென்று கேட்டால், கத்துருன்னதா ஒபல்லு சதா என்கிற இந்த புத்தகத்தில் நூலாசிரியனுடைய போக்கு எப்படி இருக்கும்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய அல்லது தனி சிங்கிள் வேர்ட்ஸுக்குரிய இலக்கண பகுதிகளை சொல்லுவார். அதுக்கு பிறகு அந்த வசனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜும்லாவாக வரும்போது அதுக்கு வரக்கூடிய இலக்கண பகுதியை சொல்லுவார். எனவே அல் அஹ்காம் அல் இஃப்ராதியா, அதுக்கு பிறகு அல் அஹ்காம் தர்கீபியா, அதுக்கு பிறகு அல் இம்லா, அதாவது எழுத்து சம்பந்தமான சட்ட விதிமுறைகளை சொல்லுவார், எப்படி எழுதுறங்கிற அந்த விதங்களை சொல்லுவார். இந்த 3 அமைப்புல தான் இந்த கிதாபினுடைய ஸ்டைல் போய்கொண்டு இருக்கும். பொதுவாக எல்லா நூலாசிரியர்களும் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய கிதாபை தொடங்குற நேரத்தில் நஹு கிதாப் பகுதி 4 பெரிய பகுதிகளை கொண்டது. இந்த செய்திகளை கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்க, நல்லா நீ அவதானமாக கேட்டுக்கொள்ளணும். அதாவது
நஹு வந்து எப்படி ஒரு ஃபிக்ஹு வந்து 4 பெரும் பாகங்களை கொண்டதாக இருக்குதோ அதே மாதிரி நஹுவும் 4 பெரும் பாகங்களை கொண்டது. இப்போ நாங்கள் எப்படி அல் இபாதாத், அல் முனாக்கஹாத், அல் முஆமலாத், அல் ஜினாயத் ஹுதூதுஹான்னு பிரிக்கிறோமோ, வணக்கம் சார் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டது, திருமணவியலோடு சம்பந்தப்பட்டது, தண்டனைகளும் குற்றங்களும் தண்டனைகளும் என்கிற பாடம் நம்ம ஃபிக்ஹ்ல சொல்றோமோ, அதே மாதிரி நஹு பகுதி 4 பெரிய பகுதிகளை கொண்டது. ஒன்று அல் மர்ஃபுஆத், அதாவது ரஃபு செய்யப்படக்கூடியவை. அது பிறகு அல் மன்சூபாத், நசுபு செய்யப்படக்கூடியவைகள். அதுக்கு பிறகு அல் மஹ்ஃபூலாத், ஜெர்ரு செய்யப்படக்கூடியவைகள். அல் மஜ்ரூராத், அல் மஹ்ஃபூலாத். அடுத்தது அல் மஜ்சூமா, ஜிஸ்ம் செய்யப்படக்கூடியவை. எனவே ரஃபு, நஸ்பு, ஜெர்ரு, ஜிஸ்ம் இந்த 4ஐயும் வச்சு தான் அவ்வளவு அச்சாணியும் சுழலும். அவ்வளவும் அதுக்குள்ள தான் வரப்போகுது. இதுல முதல் பகுதியாக எல்லா நூலாசிரியர்களும் என்ன செய்வாங்கன்னா, முதலாவதாக கலிமாவை பத்தி தான் பேசுவாங்க. கலிமா கலாம். உண்மையிலே நல்லா யோசிச்சு பார்த்தால் முழு இலக்கணமும் கலிமாவும் கலாமும் தான். முழு இலக்கணம். ஏன்னா இங்க நாங்க எடுத்துக்கொண்ட மேட்டர் மௌது என்னது, இந்த மௌது ஹாதல் இல்ம் அல்லது மௌது ஹாதல் ஃபன், இந்த கலையினுடைய சப்ஜெக்ட் என்னென்றால் கலிமா வக்கலாம், சொல்லும் வசனங்களும் தான். எங்களுக்கு இங்க வந்து சும்மா அந்த மனிதனுடைய உடல் கூறுகளை வந்து ஆய்வு செய்யறதல்ல இங்கே, அல்லது கணிதத்தோட முட்டி மோதுற கதை இல்லை இங்கே, அல்லது ஜட பொருள்களை பௌதீக சூழல் இருக்கக்கூடிய பௌதீக பொருட்களை பற்றி அதெல்லாம் இல்லை, அல்லது இங்கே ஆன்மீகம் பற்றி பேசுகிற விஷயமும் இல்லை, லௌகீகமும் இல்லை. இங்கே எல்லாமே சொல், அதே போல் வாக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதனால முதலாவதாக சொல் சம்பந்தமான விஷயங்களை தான் அவங்க சொல்லுவாங்க. ரைட். அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன். அல் கலிமத்து கவுலுன் முஃப்ரதுன். கலிமா என்பது கவுல் முஃப்ரத். கவுல் என்றால் வந்து வார்த்தை, முஃப்ரத் என்றால் தனி வார்த்தை, ஒற்றை வார்த்தை. அப்ப சொல் என்ற என்னென்ற அர்த்தம் நாங்க சொல்லும் ஒரு ஒற்றை வார்த்தை. ஜைதுன், கலமுன், கிதாபுன், மதரசத்துன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சொல்லுக்கு தான் நம்ம சொல்றோம் அது கவுல் முஃப்ரத்னு சொல்றேன், கலிமான்னு சொல்றோம். இதுல இது இலக்கணத்துல நஹூல கலிமாண்டால் கவுலுன் முஃப்ரதுன் தான், ஒரு சிங்கிள் வேர்டு. அதே சந்தர்ப்பத்தில் கலிமா என்கிறது வந்து பொதுவாக லொகாவுல மொழியில நம்ம பார்த்தோம்னால் ஒரு பூரண வசனத்துக்கும் சொல்லலாம். பூரண வசனம்னா முற்று பெற்ற வசனம், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு யூஸ்ஃபுல் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸுக்கும் சொல்லலாம். அதே போல ஒருவருடைய ஸ்பீச்சுக்கு, ஒருவருடைய பேச்சுக்கும் சொல்லலாம். அதை பத்தி விரிவாக விரிவுரையிலே சொல்லுவாங்க. பாருங்க, ஷரஹ் துத்துலகுல் கலிமத்து ஃபில் லொகா. துத்துலகு அல் கலிமத்து ஃபில் லொகத்தி. அத்துலக்க யுத்துலிக்கு இத்துலாக் என்றால் என்னது, அதாவது டு புட் அ நேம், ஒரு பெயர் வைக்கிறதுக்கு தான் சொல்றது. என்னது, கூறப்படும் சொல்லுவாங்க தமிழ்ல. எனது கலிமா என்று கூறப்படும் ஃபில்லோகா, எனது அரபு மொழியிலே கலிமாவை பிரயோகிக்கப்படும் அலல் ஜுமலில் முஃபிதத்தி. அப்ப அத்துலக்கு என்றால் ஒரு நேம் யூஸ் பண்ற, அதான் அதுக்கு என்னது டு யூஸ் அ நேம், அதாவது டு யூஸ் அ திங் எஸ் அ நேம், என்னது ஒரு பெயராக பயன்படுத்துவது. துத்துலக்குல் கலிமத்து, கலிமா என்ற சொல் வந்து புழங்கப்படும் அல்லது பிரயோகிக்கப்படும், பயன்படுத்தப்படும் ஃபில் லோகத்தி, அரபு மொழியிலே பயன்படுத்தப்படும் அலல் ஜுமலில் முஃபீதத்தி. ஜும்லா முஃபீதா என்று சொல்றது முற்று பெற்ற வசனங்கள். சில நுஸ்ஹாக்கள்ல ஜுமல் இருக்குது, ஜும்லான் இருக்குது. இன்னும் சில நுஸ்ஹாக்கள்ல ஜுமல் இருக்க ஒருமையாகவும் இருக்குது, பன்மையாகவும் வந்திருக்குது. முஃப்ரதாகவும் வசனம் இருக்குது, ஜம்மாவும் இருக்கு. அப்ப பிரயோஜனமான வசனங்கள்னால் முற்று பெற்ற வசனங்கள். முற்று பெற்ற கம்ப்ளீட் சென்டென்சஸ். முற்று பெற்ற வசனங்களுக்கு அரபு மொழியில கலிமா என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மொழியில், அரபு மொழியில. இலக்கணத்துல கலிமானா கவுலுன் முஃப்ரதுன். ககௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. கல்லா விடயம் அவ்வாறு அல்ல, இன்னஹா நிச்சயமாக அது, கலிமத்துன் ஒரு வார்த்தை தான். வார்த்தையின் அர்த்தம் வந்ததுல ஒரு பேச்சு அது. ஹுவ காயிலுஹா, அதை அவன் சொல்கிறான். இது என்னன்னு நமக்கு மூணா பின்னா விளங்குதில்லை, முன்பின் விளங்குதில்லை தானே. பின்னுக்கு வாசிங்க. இஷாரத்துன் இலா கௌலிஹி. இந்த கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா என்கிறது இஷாரத்துன் அல்லது இஷாரத்தன் இலா கௌலிஹி. அல்லாஹு தஆலாவினுடைய வார்த்தையை மற்ற ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறதுதான் இது. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹாண்டு அல்லாஹு தஆலா அது ஒரு பேச்சு,
அவன் சொல்லுகிற வெற்று பேச்சு என்று அல்லாஹு தாலா எதை சுட்டி காட்டுகிறான்னால், அந்த மனிதன் சக்கராத்துல் ஹால் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் அல்லாஹ்விடத்துல சில வார்த்தைகளை கதைப்பான், அல்லது அல்லாஹ்விடத்தில், அல்லது நம்ம சொல்லலாம் இந்த மலக்குல் மௌத்தும் அந்த மலக்குல் மௌத்தோடு சேர்ந்தவருக்கு வரக்கூடிய அஹ்வான்கள், உதவியாளர்கள். ஒருவருடைய உயிரை வாங்கும் பொழுது மலக்குல் மௌத் மட்டும் வர மாட்டாரு, மலக்குல் மௌத்தோடு சேர்ந்து சில அவருடைய உதவியாளர்களும் வருவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த உடம்புக்கார அந்த உயிரை வாங்குவாங்க. வாங்கிட்டு சரியா தொண்டைக்குழிய அடங்கிற நேரத்தில் மலக்குல் மௌத் அந்த உயிரை கைப்பற்றி எடுத்துருவாரு. அப்ப நல்லவர்களுடைய உயிர் வந்து ஒரு நீர்க்குடத்தை நம்ம சரிக்கிற நேரத்தில் தண்ணி கொட்டுற மாதிரி என்னது சிம்பிளா போகும். காஃபிருடைய உயிராக இருந்தால் ஒரு முட்செடியில உடுப்பை போட்டு ஒரு துணியொண்டை போட்டு இழுக்கிற நேரத்தை எப்படி அது கிழிஞ்சி வருகிறதோ அது மாதிரி என்னது உயிர் வரும் என்கிற செய்தி குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்டா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மலக்குல் மௌத்தையும் அவரோட துணைக்கு வரக்கூடிய ஆக்களையும் பார்த்து ஒரு மனிதன் என்ன செய்வான், இப்படி சொல்லுவான். எப்படி சொல்லுவான் காஃபிர்? என்னது ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துன்னு சொல்லுவான். அது ஒரு 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 பேச்சு அவன். என்னது? இறைவா, ரப்பி இறைவா, இர்ஜிஊன் இர்ஜிஊனி என்னை நீ திருப்பி அனுப்பிவிடு, ஆனால் இந்த உலகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு நீ வாழவை. லஅல்லி அமலு சாலிஹன், லஅல்லி அமலு நான் அமல் செய்யலாம், எதிர்பார்ப்பு இல்லை, அது வந்து தரட்சி. லஅல்லி நான் அமல் செய்யலாம், சாலிஹன் நல்ல காரியங்களை அமலாக நான் செய்யலாம், ஃபீமா தரக்துண்டால் நான் மிஸ் பண்ணின அந்த நாட்களில், நான் மிஸ் பண்ணிவிட்ட அந்த நாட்களில். ஃபீமான அந்த ஒன்றில் என்ற அர்த்தம் ஃபில் ஐயாம், அந்த ஃபில் ஐயாம்னு கருத்து நாட்களிலே. அப்போ இதில் பாருங்க, இந்த ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது, ஒரு பேச்சு தான் இது. எப்படி? இறைவா என்னை திருப்பி இந்த உலகத்துக்கு அனுப்பியா அல்லா, நான் நல்லமல் செஞ்சு கொட்டு என்னது நான் திரும்பி மாறினே அப்படின்னு மனிதன் சொல்லுவான், கேட்பான். அப்போ இவன் பேசிய இந்த இவ்வளோ பாருங்க, ரப்பி ஒரு சொல், இர்ஜிஊன் இன்னொரு சொல், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, இவ்வளோ சொற்களை எல்லாம் சேர்த்த ஒரு பேச்சுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான் கல்லா இன்னஹா கலிமா, வெறுமனே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வார்த்தையினை கொண்டு நாட்டம் என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து ஒரு பேச்சு அப்படின்னு அர்த்தம். எனவே நாங்களும் வந்து இப்போ சாதாரணமாக லோகாவில் எப்படி சொல்லுவோம், அவர் ஒரு அருமையான பேச்சு ஒன்று பேசினார் இப்போ எங்களுக்கு முன்னால் வச்சு, ஹூ அல்கா கலிமத்தன் ராயியத்தன் அல்லது ஜமீலத்தன் அமாமன. அப்போ உண்மையிலேயே அவர் ஒரு வார்த்தையாக பேசினார் இல்லை, நிறைய வசனங்கள் நிறைய செய்திகள் சொன்னார். அது அத்தனையும் சேர்த்து அவருடைய பேச்சு நல்லா இருந்ததுங்கிறத நம்ம சொல்லும் பொழுது கானத் கலிமத்துஹு ஜமீலத்தன் ராயியத்தன் முஅஸ்ஸிரான்னு சொல்கிறோம். என்ன ரைட்? அப்போ துத்துலக்குல் கலிமத்து ஃபில் லுகத்தி அலல் ஜுமலில் முஃபீதா, கலிமா என்ற சொல் மொழியில் எனது முற்று பெற்ற வசனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ககௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆனை கூறியிருப்பதை போல, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதை போல. இது இஷாரத்துன் இலா கௌலிஹி ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. இப்போ கொஞ்சம் ஒரு கேள்வி வரும், ரப்பி இறைவாண்டு அவன் அல்லாஹ்வை கூப்பிட்டு போட்டு எப்படி இர்ஜி ஊண்டு சொல்ற? இர்ஜி நீன்னு தானே சொல்லணும். அது என்னது? இர்ஜி ஊ ரஜ இர்ஜி உல இர்ஜி ஊண்டு சொல்றது ஜெம்மா சொன்னான். அதுக்கு ஆக்கள் விளக்கம், அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க என்றால், அவன் அல்லாஹ்வை அழைத்தாலும் அந்த முன்னிலையில அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வானவர்கள் எல்லாரும் இருக்காங்க, அவன் பண்ணு. எனவே அதனால என்னது, அவன் இர்ஜி ஊன் அப்படின்னு சொன்னான் அப்படின்ற ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. அதாவது மலக்குல் மௌத்து அவருடைய அஹ்வான்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் இர்ஜி ஊன் என்னை திருப்பி அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இதில் வந்து இர்ஜி ஊண்டு என்னது, அந்த ஒரு நூனுக்கு கசு செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து இர்ஜி ஊனி, அந்த நூனு விகாயா. ரெண்டாவது ரஜ எர்ஜி உ ருஜு என்றால் திரும்பி வந்தான், ரஜ எர்ஜி உ ரஜி என்றால் திருப்பி அனுப்பினான், அல்லது வந்து அல்லது மீட்டினான் அப்படின்னு சொல்றது. எனவே ரஜ எர்ஜி உ ருஜு அன் லாசிமான ஃபியல், ரஜ எர்ஜி உ ரஜி அன் அது வந்து முத்தஅத்தியான ஃபியல், மாலியும் முலாரியும் ஒன்று, மஸ்தர் தான் வித்தியாசம். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து என்னது, இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், ரஜஅ யர்ஜிஉ ரஜ்இன் என்கிற சொல் என்னது பயன்படுத்தப்பட்டிருக்குது அரபுல. எனவே ரஜஅ யர்ஜிஉ ருஜூஅன் அல்ல, இவட ரஜஅ அது வந்து திரும்பி வந்தான், அது லாசிமான ஃபியல். இது ரஜஅ யர்ஜிஉ ரஜ்இன் மீட்டி எடுத்தான், திருப்பி அனுப்பினான், அந்த கருத்து. வஃபில் இஸ்திலாஹி, இஸ்திலாஹ் என்றால் பரிபாசைன்னு சொல்லுவாங்க முந்தி காலங்கள்ல. நாங்க சொல்லுவோம் இந்த இலக்கணத்துறையில், இஸ்திலாஹ்ன்றது இலக்கண அந்த கலையில், இந்த கலையில வந்து கலிமா என்கிறது எதை குறிக்கும் என்றால் அலல் கவுலில் முஃப்ரதி, என்னது ஒரு ஒற்றை வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. வல் முராது பில் கவுல், வார்த்தை
அந்த வார்த்தை என்கிற அந்த கவுல் என்கிற சொல்ல கூட நாடப்படுவது என்னவென்றால் அல்லஃப்து தால்லு அலா மைனன், ஒரு கருத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு. லஃப்ல் என்றால் லஃபல எல்ஃபிது, லஃப்ல் என்றால் உச்சரித்தான், லஃப்ல்னா உச்சரிப்பு. அப்ப அத்தால்லு என்றால் அறிவிக்கக்கூடிய அல்லது சுட்டி காட்டக்கூடிய, இண்டிகேட் அல்லது என்னது பாயிண்ட் சொல்லுவாங்களே, அது சுட்டி காட்டு, பாயிண்ட் அவுட் உண்டு. அது அல்லஃப்து தால்லு அலா மைனன், ஒரு கருத்தை காட்டக்கூடிய ஒரு உச்சரிப்பு. க ரஜுலின் வ ஃபரசின், ரஜுல் என்ற சொல்லை போல, ஃபரஸ் என்ற சொல்லை போல. அப்போ எங்க பாருங்க, ரஜுல்ங்கிறதுல ஒரு உச்சரிப்பு வருது. நம்ம ரஜுல்னு உச்சரிக்கிறோம், ஃபரஸ்ன்னு என்ன செய்யறோம், உச்சரிக்கிறோம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ரஜுல்னால் வளர்ந்த ஆண், ஃபரஸ்னால் ரஜுல்னா மனிதன் இல்லை. நல்லா விளங்குடுங்க. நிறைய லோகா படிப்பிக்கிற உஸ்தாது மாதிரி ரஜுல் உடனே மனிதன் சொல்லி கொடுக்குற, மனிதன் அல்ல, வளர்ந்த ஆண். மனிதனுக்கு இன்சான், ஷஹஸ் அது நஃபர். அவ கரஜுலின் வ ஃபரசின், ஃபரஸ்னா குதிரை, ரக குதிரைகளுக்கு சொல்றது ஃபரஸ், ஹோஸ். வல் முராது பில் லஃப்ல், லஃப்ல் என்கிற அந்த உச்சரிப்பு என்ற அந்த சொல்லை கொண்டு நாடப்படுவது என்னவென்றால் அஸ்ஸவுத், ஓசை, சவுண்ட், வாய்ஸ். அல் முஷ்தமிலு, உள்ளடக்கிய, இன்க்ளூடிங், இன்க்ளூட் பண்றது, கம்ப்ரைசிங், கண்டெய்னிங் அந்த அர்த்தம், உள்ளடக்கிய. அலா பஅதில் ஹுரூஃப், சில எழுத்துக்களை. அப்ப சில எழுத்துக்களை உள்ளடக்கிய ஓசைக்குத்தான் லஃப்துன்றாங்க. சவாஉன் தல்ல அலா மஅனன், அது ஒரு கருத்தை அறிவித்தாலும், கஸைதின், ஸைத் என்பதை போல, அவு லம் யதுல்ல, அல்லது ஒரு கருத்தை அது அறிவிக்கவில்லை என்றாலும் சமமே. சவா உண்டால் சமமே. வெதர் இட்ஸ், நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல தொடங்குவோம், வெதர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி போகுமே, அதான் அந்த வெதர் சொல்றதுதான் இந்த சவா உன் அப்படின்னு வாருது. சவா உன் தல்ல அலாமான், ஒரு கருத்தை அது அறிவிப்பதும், கஸைதின், ஸைத் என்பதை போல, அவு லம் யதுல், அல்லது ஒரு கருத்தை அறிவிக்காமல் இருப்பதும் சமமே. க தைஸ், இப்போ ஸைத் என்கிறத மற்ற பக்கத்தால பெரட்டினால் ஸைத்துக்கு என்னது எப்படி வரும், தைஸ்ன்னு வருது இல்லையா. அப்ப அந்த தைஸ் என்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குதா? இல்லை. ஸைத்னா ஒரு நபருக்குரிய பெயர்னு வருது. ஆனால் தைஸ்னால் ஒரு நபருக்குரிய பெயர் அல்ல, அது வந்து கலிமா முஹ்மலா, கலிமா மஃபூமா இல்லை, அது கலிமா முஹ்மலா, அதாவது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வீண் பேச்சு. மக்குலூப ஸைதின், ஸைத் என்ற சொல் பிரட்டப்பட்ட நிலையில், அந்த மக்குலூபக்கு ஹால் ஈராப், ஸைத் என்பது பிரட்டப்பட்ட நிலைமையில், தைஸ் என்பதை போல. வகது தபையன, எங்களுக்கு நிச்சயமாக தெளிவாகிவிட்டது, வகத் தபையன நிச்சயமாக தெளிவாகிவிட்டது, அன்ன குல்ல கவுலின், நிச்சயமாக ஒவ்வொரு கூற்றும் லஃபுல், ஒவ்வொரு கூற்றுன்னு சொல்ல வேணாம், கவுல்னால் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கவுலும் லஃபுல் ஆகும். வலா என் அகிசு, அதுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னு அர்த்தம். வலா என் அகிசுனா அது மாறி வராது, இன் அக்கசுனா மாறி வராது அப்படின்றாரு. அப்படின்னு என்னமா சொல்ல வராரு, இந்த இதுகள் என்ன சொல்ல வரான்னா, இப்போ நாங்கள் கலிமாவுக்கு கவுலுன் முஃப்ரதுன்னு வரை விளக்கம் சொல்லிட்டோம், எனது ஒரு சிங்கிள் வேர்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கவுலை கொண்டு நாட்டம் என்னென்றால் உச்சரிக்கப்படுறது தான் கவுல். உச்சரிக்கப்படாட்டி ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு போர்டில் எழுதியிருக்காரு, ஒரு தாளில் எழுதியிருக்காரு, அது நம்ம கவுல்னு சொல்கிறோம்ல, நாங்கள் உச்சரிப்பு வரல. அதே மாதிரி ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு கையால், இங்கே வாங்க போங்கன்றத கையால் சுட்டி காட்டுறாரு, அப்படி இங்கே இருங்க அப்படின்னு நம்ம கையால் இப்போ லோகத்துல் இஷாரா பாடி லாங்குவேஜில் பேசுறது இருக்குது. அப்போ அது வந்து கவுலாக கருதப்பட மாட்டாது, வாயால் உச்சரிக்கணும். அடுத்தது சொல்லுவாங்க என்னென்னால் அந்த இந்த கவுல்ங்கிறதான் சொல்றாரு அல்லஃப்து தால்லு அலா மஅனன், ஒரு கருத்தை காட்டக்கூடிய ஒரு உச்சரிப்பு அப்படின்றாரு. ரஜுல் ஃபரஸ் மாதிரி வாசிக்கணும், உச்சரிக்கணும். அதை ரெண்டாவது சொல்றாரு லஃப்துன்னா என்ன அர்த்தம், உச்சரிப்புன்னா என்ன அர்த்தம், எழுத்துக்களை தாங்கிய, எழுத்துக்களை கொண்ட ஒரு ஓசை. அப்ப அந்த ஓசை ஒருவேளை வந்து அந்த எழுத்துக்களை உள்ளடக்கிய அந்த ஓசை அர்த்த புருஷ்டியானதாகவும் இருக்கலாம், மீனிங்ஃபுல்லானதாகவும் இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். எனவே லஃப்லுக்கும் கவுலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், கவுல்னால் அது அர்த்த புருஷ்டியான கருத்தை காட்டக்கூடிய ஒரு உச்சரிப்பாக இருக்கும், அதுதான் கவுல்ங்கிறது. லஃபுல்ங்கிறது அர்த்தம் உள்ளதுக்கும் வரும், அர்த்தம் இல்லாததனுடைய உச்சரிப்பும் என்னது உச்சரிக்கப்படக்கூடியதும் வரலாம், எழுத்துக்களை கொண்ட உச்சரிப்பும் வரலாம். எனவே எல்லா கவுலும் லஃபுல், ஆனால் எல்லா லஃபுலும் என்ன இல்லை, கவுல் அல்ல. எல்லா கவுலும் லஃபுல் ஏன்னா உச்சரித்தா தான் அது கவுல். ஆனால் கவுல்னா என்ன அர்த்தம், கவுல்ல வந்து அந்த ஒரு ஒரு வார்த்தை என்கிறதுல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்.
லஃபுல் என்கிறது வந்து வெறுமனே ஒரு உச்சரிப்பு தான். உச்சரிப்புல அர்த்தம் உள்ளதும் இருக்கலாம், அர்த்தம் அல்லாதவைகளும் வரலாம். அதான் அவர் அங்க சொல்ல வராரு. வல் முராது பில் முஃப்ரதி, முஃப்ரதை கொண்டு நாட்டம் என்னவென்றால், முஃப்ரத்னா சிங்கிள் வேர்ட், மா லா யதுல்லு ஜுஸ்உஹு அலா ஜுஸ்இ மானாஹு, மா ஒன்றாகும், லா யதுல்லு ஜுஸ்உஹு அதனுடைய ஒரு பகுதி அறிவிக்காது, அலா ஜுஸ்இ மானாஹு அதனுடைய அர்த்தத்தினுடைய இன்னொரு பகுதியை அறிவிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால், அதுல ஒரு பகுதி அதுல ஒரு பகுதிக்கு தனி அர்த்தமும் இன்னொரு பகுதிக்கு இன்னொரு அர்த்தமும் இல்லை. எப்படி மாதிரி ஜெயித்னு சொல்ற நம்ம எடுத்தோம்னால், ஜெயிதுல ஜாவுக்கு ஒரு அர்த்தம், யாவுக்கு ஒரு அர்த்தம், தாலுக்கு அர்த்தம் இல்லை. அந்த ஜா யா தால் எல்லாமே சேர்த்துதான் ஒரு அர்த்தம். கலமுன் என்கிற சொல்ல காஃபுக்கு ஒரு அர்த்தம், லாமுக்கு ஒரு அர்த்தம், மீமுக்கு ஒரு அர்த்தமா இல்லை. அப்ப முஃப்ரத் என்கிறது என்னன்னு கேட்டால் சிங்கிள் வேர்ட் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் வேர்டு, அது அல்லது நமக்கு சொல்ல ஒரு செப்பரேட் வேர்டு. அது இதுக்கு முஃப்ரதுக்கு மாத்தம் முரக்கப். முரக்கப்னா ரெண்டு சேர்ந்து வரும். உதாரணமாக கலமு ஜெய்தின்றச்ச கலமுக்கு தனி அர்த்தம், ஜெய்துக்கு தனி அர்த்தம். செய்யாரத்துல் முதீர் அப்படி சொல்லி செய்யாருக்கு ஒரு அர்த்தம், முதீருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு இல்லையா? நம்ம செய்யாரன்னு தனி எடுத்தோம்டால், முதீர்னு தனி எடுத்தோம்டால், அதில் மீமுக்கு ஒரு அர்த்தம், தாலுக்கு ஒரு அர்த்தம், யாவுக்கு ஒரு அர்த்தம், ராவுக்கு அப்படி இல்லை. அந்த எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து ஒன்று தான் குறிக்குது. ஆனா முரக்கபுல வந்து இந்த கம்பவுண்ட் வேர்டுல பொறுத்தவரை அல்லது ஃப்ரேசர் நவுன்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க 2 சொல் இருக்கும் அல்லது 3 சொல் இருக்கும். அதுல ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனி, ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி அர்த்தங்கள் நம்ம பிரிச்சு கொடுக்க இயலுமாக இருக்கும். அதான் சொல்றாரு, வல் முராது பில் முஃப்ரதி, முஃப்ரதை கூட நாடப்படுவது என்னவென்றால், மா ஒன்றாகும், லா யதுல்லு ஜுஸ்உஹு அலா ஜுஸ்இ மானாஹு அதனுடைய ஒரு பகுதி அதனுடைய அர்த்தத்தினுடைய மற்ற பகுதியை அறிவிக்காது. வதாலிக்க நஹு ஜெய்தின், ஜெயித் என்ற சொல்லை போல, இந்த நஹுக்கு போல் என்ற அர்த்தம், அதான் வதாலிக்கு அதுவாகிறது, நஹு ஜெய்தின் ஜெயித் என்பதை போலவாகும். ஃபைன் அஜிசாஹு ஏனென்றால் அதனுடைய பகுதிகள், அதனுடைய பகுதிகள் அர்த்தம், அதனுடைய பார்ட்ஸ்ன்றது வஹிய அஸ்ஸாய் வல் யாஉ வத்தால், ஜாய் யா தால் இவைகள் எல்லாமே இதா உஃப்ரிதத் அவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டால், செப்பரேட் பண்ணப்பட்டால், லா ததுல்லு அவை அறிவிக்காது, அலா ஷெய்இன் எதையும் அது அறிவிக்காது, மிம்மா எதுல்லுஹு அலைஹி அது எதை அறிவிக்குமோ அதை அது அறிவிக்காது. அப்படின்னு அர்த்தம் என்னென்னால், ஜாவுக்கு தனி அர்த்தம், யாவுக்கு ஒரு அர்த்தம், தாலுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, அது எல்லாமே சேர்ந்து ஒரு அர்த்தம் தான். பிஹிலாஃபி கௌலிக்க உன்னுடைய கூற்றுக்கு மாற்றமாக, உலாமு ஜெய்தின் உலாமு ஜெய்த் என்னுடைய கூற்றுக்கு மாற்றமாக, ஃபைன்ன குல்ல மின் ஜுஸ்ஐஹி ஏனென்றால் அதனுடைய 2 பகுதிகளில் ஒவ்வொன்றும், ஃபைன்ன குல்லன் எவ்ரி ஒன், மின் ஜுஸ்ஐ அதனுடைய 2 பகுதிகள், எது அந்த 2 பகுதிகள், ஒகும் அவைதான் அல் குலாம் என்கிற அந்த குலாம் என்கிற சொல்லும், வசைத் ஜெயித் என்ற சொல்லும். அது 2 தான் குலாமு ஜெயித், ஜெயிதுடைய அடிமை அல்லது ஜெயிதுடைய மகன் குலாம் என்கிறது. டைம் முடியுது, நமக்கு விளங்குது, முடிச்சிருவோமா? இதோட இந்த வரியோட முடிச்சிருவோம். தாலுன் அலா ஜுஸ்இ மானாஹு அதனுடைய அர்த்தத்தினுடைய ஒரு பகுதியை காட்டுது. குலாமுக்கு தனி அர்த்தம், ஜெயிதுக்கு தனி அர்த்தம், ஜெயிதுடைய மகன், ஜெயிதுடைய அடிமை. ஃபஹாதா யுசம்மா என இப்படி உலாமு ஜெயித் மாதிரி வரக்கூடியதுக்கு நாங்க சொல்றது முரக்கப். முரக்கப் அர்த்தம் கம்பவுண்ட் வேர்ட்ஸ் அதாவது ஃப்ரேசல் நவுன். அது முரக்கப், அதாவது அதுக்கு நாங்கள் சில வந்து கலப்பு அது சொற்றொடர். முரக்கப்ல சொற்றொடர். லா முஃப்ரத் அது ஒற்றை சொல் அல்ல. அப்ப என்ன சொல்ல வராருன்னு கேட்டால், கவுலுன் முஃப்ரதுன்ற அர்த்தம் என்னென்றால், அந்த ஒரு ஒரு சிங்கிள் வேர்டு என்பது அது உச்சரிக்கப்படணும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். 2வது அது தனி செப்பரேட்டான ஒரு வேர்டாக இருக்கணும். அது இல்லாம என்னது 2 சொல் அல்லது 3 சொல் சேர்ந்து வந்தால் அதுக்கு நாங்கள் முஃப்ரத், கவுல் முஃப்ரத்னு சொல்றல்ல. எனவே கலிமாங்கிறது ரொம்ப சிம்பிளான வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டால், தனிச்சு வரக்கூடிய ஒரு ஒற்றை சொல். அதனுடைய அந்த ஒற்றை சொல் வரும்போது அதுக்கு ஒன்று தனி ஒரு அர்த்தம் இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி அர்த்தம்னு ஒன்று இல்லை. அப்படிங்கிறது தான் அவர் என்னது இவ்வளவு கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்தி விடுறாரு. இன்ஷா அல்லா நமக்கு இவ்வளவு போதும். நான் பார்த்தேன் அதை ஃபுல்லாக வாசித்து முடிச்சிடலாம்னா டைம் நமக்கு சரி அமையலை. இன்ஷா அல்லா எனது அடுத்த பாடத்தில் இதை நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு வேறு ஐடியாக்கள் தோன்றினுச்சுனால் இதை வேறு ஸ்டைலில் வழங்கப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சில கொண்டு போகிறேன். அப்படி இல்லாட்டி என்னது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது தோண்டினாலும் அதையும் நீங்கள் செய்யலாம், எனக்கு சொல்கிறதுக்கு கேளும். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட முடிச்சுக்கோமா? சுக்ரன்.